ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈடி ஆக்ஷன். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான சிக்கன் குழம்பு, ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தாங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஈடி ஆக்ஷன் ஃபேமிலி. இப்போ இந்த சிக்கன் குழம்பு செய்கிறதுக்கு வந்து நான் 1/2 கிலோ அளவுக்கு வந்து சிக்கன் எடுத்திருக்கேங்க. இதை சுத்தமாக கழுவி எடுத்திருக்கேன். பாருங்கள், எலும்போடு தாங்க எடுத்திருக்கேன் நான். இது நல்லா கழுவியாச்சு. இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயமாக எடுத்து கொஞ்சம் துண்டு துண்டாக கட் பண்ணியிருக்கேங்க, இதை அரைச்சிக்கிறதுக்கு. இப்போ தாளிக்கிறதுக்கு நீட்டு வாக்கில் ஒரு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். நல்ல பெரிய வெங்காயமாக தான் எடுத்திருக்கேன். சின்னதாக இருந்தால் 2 எடுத்துக்கலாம். இப்போ வந்து குக்கரில் தான் தாளித்து விட்றேன் பாருங்கள். குக்கரில் நல்லா காயவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, கடல் பாசி இது 3 மட்டும் தாங்க போடுறேன். இப்போ 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அதை விட கம்மியாக சீரகம், 1 கொத்து கருவேப்பிலை போட்டிருக்கேங்க. போட்டுட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் போட்டு வதக்கிடலாம். வெங்காயம் வந்து கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து இது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம அதிகம் சேர்க்கல வந்து ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், வாசமாகவும் இருக்கும். இப்போ வந்து தக்காளி வந்து கொஞ்சம் பெரிய தக்காளியாக எடுத்திருக்கேங்க. ரொம்ப பெருசு இல்லை, ஒரு 2 தக்காளி தான் சேர்க்குறேன். ரொம்ப தக்காளி சேர்க்கக்கூடாது. தக்காளி அதிகம் சேர்த்துட்டா புளிப்பு ஓவர் ஆயிரும். இப்போ வந்து தக்காளி வதங்கிக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம வந்து என்னென்ன அரைச்சிக்கலான்னு பார்க்கலாம் குழம்புக்கு. இப்போ தேங்காய் வந்து ஒரு 4, 10 அளவுக்கு எடுத்திருக்கேன். சின்ன சைஸாக தான் எடுத்திருக்கேன். இது கூட வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேங்க. 1 ஸ்பூன் வந்து தனியா சேர்க்குறேங்க. தனியா சேர்த்துட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்து இது எல்லாமே நல்லா நைஸாக அரைச்சாச்சு பாருங்கள். இப்போ நம்மளுக்கு தக்காளியுமே நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ தக்காளி வதங்கவும் இப்போ சிக்கனை சேர்த்துக்கரலாம். இப்போ சிக்கனை சேர்த்துட்டு இது சிக்கன் வந்து ரொம்ப நேரம் வந்து வதக்க வேணாங்க. இப்போ நம்ம வந்து அரைச்ச விழுதை வந்து அது கூடவே சேர்த்துக்கரலாம். இப்போ அரைச்ச விழுதை சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் ஆகுற வரைக்கும் கிளறி விட்டால் போதும். ரொம்ப வந்து 2 நிமிஷம் 3 நிமிஷம் வதக்கலாம் வேண்டாம் சிக்கனை. இப்போ உப்பு பாருங்கள், உப்பு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு இதுக்கு சேர்க்குறேன். இதுக்கு வந்து அளவு கரெக்டாக இருக்கும். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகுற வரைக்கும் கிளறினாலே போதும். இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, இடியாப்பத்துக்குமே நல்லாயிருக்கும். சாதத்துக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். இப்போ பாருங்கள், இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து இதுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. இதுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்க்க வேணாம், தனி மிளகாத்தூள் தான் சேர்க்குறேன். நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேங்க. காஷ்மீரி சில்லி தான் சேர்க்குறேன். இது நல்ல கலரும் கொடுக்கும், நல்ல காரமும் இருக்கும். இப்போ மிளகாத்தூள் சேர்த்து ரொம்பலாம் கிளற வேணாம், லைட்டாக கிளறி விட்டால் போதுங்க. நம்மளுக்கு வந்து ரொம்ப வதக்குறதுனால சிக்கன் வந்து ஹார்டாயிரும். அதனால் வந்து லைட்டாக பரட்டி வச்சுட்டு நம்ம வேக வச்சுட்டாலே போதும். இப்போ எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ தண்ணி சேர்க்குறேன் பாருங்கள். தண்ணி வந்து ஒரு 3 கிளாஸ் அல்லது 3 1/2 கிளாஸ் அளவுக்கு நான் சேர்க்குறேன். ஏன்னா ரொம்ப தண்ணி சேர்த்துட்டோம்னா குழம்பு வந்து தண்ணியாக போயிடும், நல்லா இருக்காது. இந்த மாதிரி நம்ம ஒரு 3 1/2 கிளாஸ் சேர்த்தோம்னா கரெக்டான பதத்தில் இருக்குங்க. இப்போ வந்து நம்ம குக்கர் மூடியாச்சுங்க. இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சிடலாங்க. சிம்மில் வச்சுட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ரொம்பவே சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தூவியாச்சு. தூவிட்டு இப்போ வந்து ஒரு 3 முட்டை அவிச்சிருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கிறலாம். இதில் சேர்த்துட்டு இது அப்படியே கிளறி நம்ம திரும்பலாம் கொதிக்க வைக்க வேணாங்க. சிக்கன் குழம்பு கரெக்டாக இருக்கும். இது இங்கே பாருங்கள், இது ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்னஸும் இல்லாமல் கரெக்டான பதத்தில் இருக்குது பாருங்கள். ரொம்ப சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சிக்கனுமே நல்லா சாஃப்டாக வந்திருக்குங்க. இந்த தீபாவளிக்கு இந்த குழம்ப நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு நம்மளுக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.